கெடுபுத்தி வேண்டாம். என்னுடைய வார்த்தை கேளுங்க. நீ போக வேண்டாம் சுவாமி. இப்பொழுது சொல்லுகிறேன், மரியாதையாக விடைகள் கொடுத்து விட்டு அந்த புறம் போக முடியுமா முடியாதா? முடியாது சாமி. நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி பேச பண்ணாது சாமி. அந்த குளிக்கின்ற குந்தனிலே நாட்டி வைத்து பஞ்ச பாண்டவரை கொல்ல சதி திட்டம் செய்தீங்க. அதுவாவது பழிச்சுச்சா? வேண்டாம் சுவாமி. அப்படி தப்பித்த பஞ்ச பாண்டவரை என்னை துணிந்து விட்டார்கள். அதனாலதான் அவர்களை வெல்ல வேண்டும். மக்கள் மத்தியிலேயே சக்கிரியவனாக நான் வாழ வேண்டும். விடையது கொடுத்து விட்டு போக முடியுமா சாமி? அந்த படுக்கின்ற மகளிலே நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி ஆயிரம் மன்னம் பாண்டவனை கொள்ளணும் அப்படின்னு 1000 மன்னம். இவர் எங்க மக்கள் ஒன்றிய மக்கள் மனித செல்வப்பட்டு வாழ்ந்து வந்து 1000 செஞ்சோம். பொம்மையாடி நான் அப்பே சொல்ல முடிஞ்சு ஏன் பொம்மையாடி வச்சு எந்த வேலை செய்யுது கொண்டாடி கொடுக்கணும். அவரை வெற்றி எந்த வேலை செய்யணும்னா அந்த பொம்பளை இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க. பாத்தியா நீ செய்தது அந்த பொம்மையை சொல்லிது. இவளை வெற்றிக்கு கூட்டிட்டு மேல பண்ணி இவளை வெற்றி அன்பே தோணும் நான் வாடா குடும்பம் என் மண்ணை வச்சு போடுறான் என் மண்ணை வச்சு போடுறான் அந்த அம்மா வச்சு முட்டி சேர போச்சா அந்த அம்மா குட்டி நான் அந்த அம்மா தூசி நான் வயிற்றுக்கு எதுனா நல்லா சாப்பிட்றா டேய் பசியாரா வயிற்றுக்கு நல்ல உணவா உயர்ந்த வகையா வயிற்றுக்கு சாப்பிட்ற ஏன் இருக்கிறது கூட போய்க்கிறேன்
அதோட பட்டி 20 இட்லி சாப்பிடுற அதோட பட்டி அதுக்கு மேல சாப்பிட முடியல ஏத்துக்கல மத்தியானம் வரைக்கும் பட்டியாக எதுக்கு சாப்பாடு சாப்பாடு சாம்பார் சாம்பாருக்கு எவ்வளோ அவ்வளவுதான் ரசத்துக்கு இவ்வளவுதான் அவர் மோருக்கு அதுக்கு மேல மூச்சு அதுக்கு மேல சாப்பிட முடியல டேய் நைனா வாடா ராஜா ராவுல என்னடா சாப்பிடுறா தோசை சொல்றியா டேய் ராவுல என்ன சாப்பிடுற சப்பாத்தி இந்த மாதிரி ஒரு 11 ரொட்டி சாப்பிடுவேன் நைனா டேய் வயிற்றுக்கு வஞ்சம் இல்லாத சாப்பிடுறா உடம்பு கெட்டு போடுறா உடம்புல எலும்பு டேய் போடா போடா உடம்புல எலும்பு டேய் கடைசியாக அரக்கு மாளிகை கட்டி ஐவர்களையும் குடிப்புக செய்து நல்ல இரவு தண்ணிலே தீ வைத்து கொடுத்த சதி திட்ட செய்திங்க உண்மை அதிலாவது செத்தாங்களா அரக்கு மாளிகையில தப்பித்த பஞ்சப்பாண்டவரை அவர் எதிர்க்க துணிந்து விட்டார்கள் அவர்கள் என்னை எதிர்க்க துணிந்து விட்டார்கள் பற்பேரோ ஐவர இப்புவி தண்ணீரை நீண்ட நாட்களாக குடிகொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வஞ்சகம் அதை முடிக்காம நான் போக மாட்டேன் அவங்களை கொல்லுவேன் வெல்லுவேன் மக்கள் மத்தியிலே ஆட்சி விடத்தில் அமர்ந்து நான் ஆட்சி செய்வேன் வெளியே கொடுத்து விட்டு போக முடியுமா முடியாதா
ஒரு மனைவி பேச்சு கணவன் தட்டாம கேட்கணும். இப்பொழுது சொல்லுங்க, அந்த ஊரை போக முடியுமா? முடியாது சாமி, முடியாது. முடியாதுன்ற யாருகிட்ட பேசிக்கிறேன்னா உங்க வீட்லயா? இல்ல சண்டை உன்னையா கேள்வி கேட்கறா? உன் மொட்டாட்டியா என் மொட்டாட்டி நான் மொட்டாட்டியா? என் மொட்டாட்டி கேள்வி என்ன வீட்டுக்கு சண்டை? இந்த ராத்திரி போய் ஏடா அவள் வேலை கேட்கறா? வடியா கேட்கறா அவள? என் கூட வரத்துக்க அந்த போய் எங்க சண்டை சாவலாம்? என் வீட்டு சோத்து துணுட்டு துட்டு வாங்கி துணுட்டு அந்த போய் சத்தா சாவலாம். நீ என்ன போறா? அவர் மகாராஜில நான் இல்ல, அவரு இல்ல, நீ இல்ல, அவரு வச்சுக்கிறாரு, எக்கச்சக்க பண்றாரு. அதனால அவரு போய் அதனால வெச்சுக்கிறாரு, எக்கச்சக்க பண்றாரு. நம்மள நல்ல மாதிரி வச்சிரு. என் புள்ள கல்யாணத்துக்கு துட்டு கொடுக்குறேன், துட்டு கொடுக்குறேன், நான் நிலம் வாங்கினா துட்டு கொடுக்குறேன், வீடு கட்டினா துட்டு கொடுக்குறேன், எல்லாம் நீ தானே கட்டிக்கிறேன். தெளிவா சொல்லு. அதான் சொன்னேன், உன்னை வச்சுக்கிறாரு, எக்கச்சக்க பண்றாரு, நிப்பேன் சொன்னேன். ஆரி கொச்சே தூக்குறோம். நேரிக்கு போடு. நேரிக்கு ஒரே ஒரு நாளைக்கு. எப்படியே? நீ சேர்த்து போடு ஒரே ஒரு நாளைக்கு. அந்த வேலையை செய்யுங்க. நேரிக்கு. ஓ நறுக்குன்னு. ஆமா. போட்டு போட்டு வெளியே வச்சேன். அட பொறி சொல்ற பையா. அவள கவுந்து போட்டு அப்புறம் வயித்து மேல எப்படி வச்சு முடியும்? பூமி வயித்து வச்சியா? ஆமா. இதெல்லாம் என்ன துண்டு எடுத்துக்கறேன்? நாடோடி பையா. ஐ! எத்தனை முறை எடுத்து போதும். என்னுடைய பேச்சு காலாமல் போன காலத்துல அடி அடி என்று அடித்து அந்த உலகத்தில் தான் இருக்கா. புரியுதவாங்க எங்க செல்ல வேண்டும்? ஐயா புலை பண்ணுங்க. சாபாஷ். அட அந்த புலத்தை வெட்டி அந்த புலத்தை வெட்டி
உண்டாகட்டும். நற்பெயர் அவையின் கண்ணாக தோன்றி வரக்கூடிய நபர் உமக்கு யார் என்று தெரிகிறது? நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆகட்டும். ஐவராய பாண்டவர்கள் நாளருக்கு சிறியவன், ஞானத்தில் பெரியவன், 4 வேதம், ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், 6 சாத்திரம், 18 புராணங்கள், 64 ஆயக்கலைகள், 96 தத்துவங்கள், 108 புராணங்கள் கற்றுவந்த நால்வருக்கு சிறியவன், ஞானத்தில் பெரியவன், ஞான சிகாமணி, சகாதேவன் என்பவன் நாடேயாகும். என்னை இவ்வுலகில் சாஸ்திர நிபுணன் என்று அழைப்பார்கள், ஞானமுடையவன் என்று அழைப்பார்கள். எனக்கு இந்த ஞானத்தை ஒரு சாதாரண மனிதன் இந்த புவியில பிறந்தால் முக்கால அறியும் தன்னை பெற்றிருக்க முடியாது. ஆனால் நான் பெற்றேன். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய 3 காலத்தையும் அந்த ஞானத்தை பெற்று என் தந்தையார் வழங்கக்கூடிய வண்டு மகாராஜனும் உயிர் பிரியும் தருவாயில் ஏன் பாண்டவர்களே, நானோ இந்த நாடகத்தில் பல உணவுகளை கண்டு தவத்தை செய்திருக்கின்றேன். அந்த தவமாகப்பட்டது ஞானமாக மாறி என் உடலிலே கலந்திருக்கின்றது. ஆகையினாலே நான் இறந்த பிறகு என் உடல் பிரேதத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று உரைத்தார். தந்தை உரைத்த பிறகு சிறிது நேரம் கழிந்தது. தந்தை உயிர் நீத்தார். நாங்கள் அறியாமல் சென்றோம். உடலை சாப்பிட வேண்டும் என்று பார்த்தார். ஆண்டவனாக வரக்கூடிய கண்ணபுரான், ஏன் பாண்டவர்களே என்ன காரியம் செய்கிறீர்கள்? ஒரு மனித உடலை மனிதனை சாப்பிடுவது தர்மமா? இது அநீதியாகும். இச்செயலை செய்யக்கூடாது. இறந்த உடலை எரிப்பதுதான் நல்லது என்று உரைத்தார். மாமா சொல்லுகிறோம், செய்யாமல் இருப்பது நல்லதா? அறியாமல் காட்டிற்கு சென்று காந்தி வீரரை கொண்டுவதற்காக பாண்டவராகிய தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், மாமாவோட கண்ணவரனும் ஐவரும் சென்று விட்டார்கள். அந்த இறந்த உடலுக்கு என்னை காவலாக வைத்து சென்றார்கள். ஆமா. அப்பொழுது என் சிந்தையில் வார் எண்ணம் என்னவென்றால், இந்த இறந்த உடலை தந்தை சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும் என்று அந்த சிந்தூரலை உடைத்து நான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே காலகத்திற்கு சென்றவர்கள் அனைவரும் காய்ந்த விழுதுகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அண்ணனாக விழுகக்கூடிய நால்வர்களும் தலை
தொம் என்று கீழே போட்டு களை புட்டார்கள். ஆனால் ஆண்டவனும் தலையில் கையை சுமந்து கொண்டு கீழே போட்டு விட்டார். அவரும் களை புட்டுறது போல நடித்தார். எனக்கு சிரிப்பு வந்தது. மாமா, நீங்கள் விலக சுமக்கவில்லை. உங்கள் தலையிலிருந்து அடி அந்த காய்ந்த விலங்கு மிதந்து கொண்டு வந்தது. தலைக்கு மேலே நடிக்கிறீர்கள். என்ன காரியம்? பார்த்தால் ஆண்டவன் எப்படி தெரியும்? தனியாக அழைத்து சென்று கேட்டார்கள். நானே உடலை பார்த்துட்டு ஞானத்தை பெற்றேன் என்றார். ஆண்டிய தினத்தில் ஆண்டவராக கண்ணபிரான் ஓர் சத்தியம் வாங்கிக் கொண்டார். இந்த உலகத்தில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூன்றுத்தை அறிந்தால் உலக நன்மைக்கு நல்லதல்ல. ஆகினாலே யாருக்கும் எது நடந்தாலும் சொல்லக்கூடாது என்று சத்தியத்தை பெற்றுக் கொண்டார். சத்தியத்தை பெற்றுக்கொண்டார். புதிய துரியனுடைய சூதினார் நாடு நகரம் சேனை 38 வர ஓட்டையும் அவரிடத்தில் தோற்று 12 வனம் கானகத்திற்கு சென்றோம். ஓராண்டு ஐயாவாசம் அல்லது தலைமறைவு வாழ்க்கை மற்ற நாட்டில் எழுத்தும் உபலாக பட்டியலில் இருந்து கொண்டு ஆண்டவனாக உள்ளக்கூடிய கண்ணபிரானை நேற்று தூதாக அனுப்பினோம். இதுவோ நள்ளிரவு நேரம். எனக்கு நித்திர வரவில்லை. இந்த சாஸ்திர முறைகளை புரட்டி பார்த்து யாராவது வந்தா பயம் பக்தி எங்க வந்திருக்கோம்? என் தம்பி ஜகாதேவமூர்த்தி எந்த அறையில என்ன செய்து கொண்டிருக்கான் என்று போய் பார்த்துட்டு வா. பைபிளால நாயகன் போனா அங்க போனா பீமஜான நான் பார்த்து நான் சேர்த்து கொடுமா இவர் பைபிள் பண்ணுவான் ஒரே ஒரு ஆம்பியா என் தம்பி ஜகாதேவன் என்ன பண்ணிட்டு போய் பாரு. ஐயா 5 உங்களுக்கு யாரா தெரியா? டேய், தமிழ் எவ்வளவு அழகான தமிழ். உனக்கு தமிழே தகராறாகுது. அது தெரியாத மொழி அங்கிட்ட இங்கிலீஷ் கிட்டியா போற. டேய், அட நாடோடி பையா, அரைன்னு தமிழ் பேசுற ஒழுங்கா. டேய், இளையவனாக விளங்கக்கூடிய சகாதேவன். ஏது இந்த இங்கிலீஷ்லயே போன நடந்தது நீங்க? அவனுக்கெல்லாம் பயந்து நான் இல்ல. அவனுக்கெல்லாம் பயந்து நான் இல்லடா. சரி மாரேஜா. டேய் வாடா. எவனோ தூது போறீங்க பாருப்பா. நான் கேக்குற பாத்து வந்துட்டியா? ஏய் மண்ணன வனனியா. நான் யார் மீல புரியுதா? ஆமா. டேய் அங்க பார்த்தறியா? அதே முன்னாடி தம்பி தகாதேவா
நம்முடைய நாடக பிள்ளைகளுக்கு 32 வகையான பட்டங்களோடு அறுசுவை உணவோடு உணவளித்து நம்ம எல்லாம் மகிழ வைத்த கோட்டனத்த மகா வேறு புகழோடு திரு சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய அருமை சகோதராக விளங்கும் KM வேலு என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரர் சிவகுமார் என்று சொல்லக்கூடியவர் பாண்டவரை கொண்ட எவ்வளவு தடுத்து இருப்பான் கோடி கோடி உள்ளது உள்ளபடியே எடுத்துரைப்பான் சகாதேவ மூர்த்தி என்று யாருடைய வார்த்தை கேட்டு நாம் இங்கு வந்தோம் யாரு பக்தபாடி பாட்டனார் தாத்தாவாக இருக்கக்கூடிய மேற்பாட்டாருடைய வார்த்தை கேட்டு இங்க வந்திருக்கான். என் தம்பி சகாதேவ மூர்த்தி சென்று அத்தி நகர் அரவக்கேவரன் துறை துரியோதன மகாராஜன் உன்னுடைய அண்ணா உன்னை காணும்பொருட்டாக வந்திருக்கிறார் என்று என் தம்பிக்கு போய் சொல்றா போய் ஒரு அண்ணா வந்துருக்காரு. அண்ணா தர்மன் வந்திருக்காரா? பெரிய அண்ணன் பீமன் வந்திருக்காரா? அவர் இல்ல ஆத்திராபுரத்தை வேந்தன் அரவைக்காரன் துரியோதன சர்பதி. யாரு? துரியோதன சர்பதி.
அறவழி நடத்திடுவோம். அண்ணா, தம்பி சகாதேவா அவர்கள் அண்ணா. அண்ணாலே உமா